எண்ணிக்கையில் மற்றோர்க்கு பற்றேனையா எளியனே மற்றோர்க்கு பற்றேனையா எளியனுக்கு ஆதாரம் நீதானையா எந்துரையே ஆதாரம் நீதானையா நாம் துணை என்ன நரைந்தூரை சொன்னவர் பரிசுத்த தூயாவின் பேரால் ஆமென். லஞ்ச் ஃபெலோஷிப் யார் காண தெரியாது கன்னட யாருக்கு தெரியாது? கன்னட ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಕರ್ತನಲ್ಲಿ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ನನ್ನ ಉಂಟಾಗಲಿ. ಹೆಸರು ಉಮೇಶ್ ಅಂತ. என் பெயர் உமேஷ். ಫುಲ್ ಹೆಸರು வந்து ಜಾನ್ ಉಮೇಶ್ ಅಂತ. முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஜான் உமேஷ் என்று. ಕಳೆದ 12 ವರ್ಷದಿಂದ கடந்த 12 வருடங்களாக ನಾವು ಒಂದಿಗೆ ಪಾಸ್ಟ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಭೇಟಿಯಾಗಿದ್ದೆ. நான் ஒரு பாஸ்டர் ஒரு மேய்ப்பெண்கிற மந்தியா இருக்கணும். நாம் அந்த மேய்ப்பெண் கணத்தை நம்ம திருடக்கூடாது என்பதுதான் நம்முடைய அந்த மீட்டிங்குடைய நோக்கமாக இருக்கிறது. அதுக்காக சில செலவுகளை செய்து சில பிரயாசங்கள்லாம் பட்டு நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். நம்முடைய கூட்டத்தில் ஐயா முடிந்த அளவுக்கு வினோத் ஐயா சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்வார். சார், நாம் தலைப்பு கீழாக நாம் கடந்து செல்வோம். வந்திருக்கிற ஒவ்வொரு கருத்தில் ஆசிரியப்பாராக இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். யோவான் 10:16 இந்த தொழுவத்தில்லாத ஆடுகள் வேறே ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை கொண்டு வர வேண்டும், அவைகளை என் சத்தத்துக்கு அவைகள் என்ன செய்யும், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவையோட ஒரே மந்தை ஒரே மேய்ப்பணும். இதுதான் தேவன் சொன்னது. சபைகளை குறித்து மற்ற செய்திகளை குறித்து நிறைய பேசுனீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் சபை என்பது உண்மையான சபை என்பது அதுதான். எது? அந்த மணவாளன் கீழே நாம் மணவாட்டியா இருக்கிற அந்த சபை தான் உண்மையான சபை. அந்த சபைக்கு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த சபையில நாம் மந்தையாக இருக்க வேண்டும், மந்தையில் ஒரு ஆடாக நாம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ரட்சிப்பின் நோக்கமாகவே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆவியானவர் சொல்கிறார், நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்க, எப்படி ஜெபம் பண்ண நீங்க தெரியாத இருக்கிறீங்க. எப்படி ஜெபம் பண்ணு தெரியாது. ரொம்ப 8:26 நான் சொல்லல, வேத வசனம் சொல்கிறது, ஏற்றபடி வேண்டுதல் செய்து இன்னது என்று அறியாத இருக்கிற பலவீனம். அது என்னது? பலவீனம். அப்ப ஏற்றபடி வேண்டுதல் செய்வது என்னன்னா, அந்த மந்திர நாம் அனைவரும் போய் சேரணும். அந்த மந்திரம் நாம் போய் சேரணும்னா நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சாயல் தரித்தவர்களாய் மாறணும். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 27, 28, 29, 30 வாசித்தீங்கன்னா அந்த சாயல் குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா எனக்கு சாயலே தெரியாது. நான் எப்படி அந்த சாயல் தரிப்பது? இன்றைக்கு இந்த ஊழியக்காரர்கள் சபையில இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் சொல்வதில்லை. சாயல் அன்றைக்கு ஆதாமியாவால் கொடுக்கப்பட்ட சாயல் நன்மைக்கு அறிந்த கனி புசிக்கும் நாளிலே அதை இழந்து விட்டார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆதியாகமம் 3:22 வாசித்து பாருங்கள். நன்மைக்கு அறிந்த கனியை புசிக்கிற நாளிலே இவர்கள் நம்மில் ஒருவர் மாறினார்கள். சாயல்ல ஒரு மறுரூபம், அதாவது ஞானம் அவங்களால அவங்க குழந்தையின் சாயல் இருந்தாங்க, அவங்க ஞானத்தின் சாயல் அடையிறாங்க. ஆனா பரிபூர்ண சாயல் அவர்களுக்கும் இல்லை. பரிபூர்ண சாயல் எப்பொழுது கிடைக்கிறது என்பதை நீங்க வேற வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த 2:7 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மந்தையில் நம்ம சேரும் போதுதான். ஆமீன். அந்த மந்தையில அந்த ஒரு மேய்ப்பன் கீழே நாம் சேர்க்கிற பொழுதுதான் அந்த உண்மையான சாயல் நம்ம கிடைக்கும் என்று வெளிப்படுத்த 2:7 சொல்கிறது. அது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கும் ஏனோ தானே இந்த ஊழியம் பண்ணுவதல்ல, நமக்காக ஊழியம் பண்ணுவதல்ல,
பணத்துக்காக ஊழியம் பண்ணதில்ல, பாபிலோன உபதேசத்திற்காக ஊழியம் பண்ணது அல்ல. இது சிறிது நேரத்தில் முடிக்கிற செய்தியும் அல்ல. ஆமென். இது பெரிய செய்தி. ஆமென். இதுல 10-15 கருத்துக்கள் இதுக்கு மையப்பொருளாக இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் இங்க பேச முடியாது. அப்போ ரோமர்ல சொல்லப்பட்டது நாம் நிறைவேற்றவில்லை. அந்த சாயல் நாம தணிக்கல. அந்த சாயல் எப்படி கிடைக்கும்? ஜெயம் கொடுக்குது. அந்த ஜீவ விருசத்துக்கு கனியை புசி கொடுத்தா சாவாம் என்ற சாயல் கிடைக்கும். சாவாம் என்ற சாயல் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். 1 தீமோத்தேயு 6:16 வாசித்து பாருங்க. அது தேவனுடைய சாயல். அவர் சாவாம் உள்ளவராக இருக்கிறார். அது நம்முடைய சாயலா எப்பொழுது மாறுகிறது? உலகத்தில் அல்ல, பூர்ண ரட்சிப்பு அடைகிற போது. அந்த பூர்ண ரட்சிப்பு எப்ப அடைகிறோம்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51, 52, 53, 54, 55 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பூர்ண சாயல் என்பது எப்பொழுது கிடைக்கிறது? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று உயிர் தெழுகிறவர்களாக சாவாமல் உள்ளவர்களாய் உயிர் தெழுவார்கள். ஆமென். அங்கே தேவன் தருகிறார். அந்த இது என்னுடைய உண்மையான மேய்ப்பனாய் இந்த மேய்ப்பனுக்கிற இந்த ஆடுகள் எனக்காக 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 இந்த பூமியில வாழ்ந்தது என்று அங்க ஜெயம் கொள்ளுகிறது கிடைக்கிற சாயல். அப்ப நீங்க எல்லாம் அந்த சாயலை பெறுவீர்களா? உங்களுக்குள் நீங்கள் கேட்டு பாருங்க. நான் கேட்டா நீங்க என்கிட்ட பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. அப்போ அந்த சாயல் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தில் நோக்கமாக இருக்கிறது. அந்த மேய்ப்பனுக்கு இருந்த மந்தையை சேர்ப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? உங்களுக்காக ஊழியம் செய்கிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தை, ஒரு மேய்ப்பன் இல்லாத பல மந்தைகள் கர்த்தருடைய சபையிலே மேய்ப்பன் இல்லாத மந்தைகளாக இராதபடிக்கு என்று என்னாகும் 27:14 சொல்கிறது. அதனால இன்றைக்கு கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய மேய்ப்பனாக கர்த்தரை மேய்ப்பனாக கொண்ட சபைகள் இன்றைக்கு இல்லை. ஆமென். அப்போ கர்த்தரை மேய்ப்பனாக கொண்ட சபையில் ஒரே மேய்ப்பன் கீழ் ஒன்றிணைந்த மந்தையாக நாம் மாற வேண்டும். சிதறி கிடைக்க செய்ய வேண்டாம். ஆமென். அதுக்காக ஒரு பாபிலோன் உபதேசம் ஐயா சேகர் ஐயா சொல்லும் போது அழகாய் சொன்னார். ஆமென். வேத வசனத்தை சொல்லும் பொழுது கள்ள உபதேசம் அல்ல, வேத வசனத்துக்கு வெளியிலிருந்து சொல்வதுதான் கள்ள உபதேசம். ஆனால் வேதத்தையும் நாம் பார்த்து நிதானித்து சொல்ல வேண்டும். யூத ராஜ சிங்கம் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் இயேசுக்காக எழுதப்பட்டது. அந்த சிங்கத்தை போல ஒருவன் இருக்கிறான். அது வேத வசனத்துல இருக்கு. அதை இயேசுவோடு ஒப்பிட முடியுமா? வேத வசனம் தானே. அது போல நிறைய இடங்கள்ல 2 விதமான கருத்துக்களும் இருக்கிறது. அது எதற்காக சொல்லப்பட்டது என்பதை தெளிவாக நாம் சொன்னால் அது தேவ வசனத்தை நாம் தெளிவாக உபதேசிப்பது. அதை நாம் மாற்றி பேசினால் அதுவே கள்ள உபதேசம். வேத வசனத்தை பேசலையும் எச்சரிக்கையா பேசுங்க. அது என்ன இருக்கோ அதை பேசுங்க. அது என்ன கருத்து என்பதை ஆவியானவர்கிட்ட கேட்டு பேசுங்க. நீங்களா ஒரு கருத்தை தெரிவித்து அதை இதுல இருக்கு என்று சொல்லாதீங்க. நான் என்னுடைய வசன தியான நேரம் காலை 3 மணி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பல வசனங்களை தியானித்து இப்ப சொன்ன பாருங்க, தொடர்ச்சியான வசனத்தை பார்க்கிற பொழுதுதான் அதுக்கு பூர்ணம் நமக்கு புரியும். ரோமர் 8வது அதிகாரத்தை சொல்லும் போது உங்களுக்கு 5-6 வசனத்தை சொன்னேன். அதுல 32வது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே உங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர் மற்றவர்களும் அல்லாது இருப்பது எப்படி? அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த சாயல் ரூபத்தை தணிக்க நீங்கள் பிரயாணிக்கிற போது அந்த ஒரு மேற்பட்டு நீங்கள் மந்தையாக மாற வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அந்த ஜீவ விஷம் கறி புசிக்க சாவாமல் மாறுகிற பொழுது உங்களுக்கு இந்த உலகத்துல பாடுகள் கஷ்டங்கள் வராது. சபையில என்ன உபதேசம் பண்றீங்க? அந்த மந்திர சேர்க்கிற உபதேசமா பண்றீங்க? செழிப்பின் உபதேசம். செழிப்பின் உபதேசம் உண்மையிலே செழிப்பை கொண்டு வருமா?
நிச்சயம் கொண்டு வரார். அந்த வாக்குத்தத்தங்களாம் உண்மை, அது நான் பொய் என்று சொல்லவில்லை. ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டை கவனிக்கணும். எல்லாத்துக்கும் அந்த கீவேர்டு இருக்கு. 28வது அதிகாரம் 1-14 வரை பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள். அதுல கீவேர்டு என்ன? என் கற்பனை நடந்தால் நீ உன்னை ஆசீர்வதிப்பேன். கற்பனை விட்டு விலகினால் இப்போது சொல்லப்பட்ட சாபங்கள் உங்கள் மேல் பறிக்கும். எத்தனை வசனம் தெரியுமா? இது 14-54 வசனம். ஆமென். எச்சரிக்கை, சிச்சையை குறித்து எச்சரிக்கை. ஏன் நீங்கள் சிச்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் தேவ சமூகத்தில் கேளுங்க. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 11:32 சொல்கிறது, நீங்கள் நியாய தீர்ப்புக்கு போகாதபடி கர்த்தராலே சிச்சிக்கப்படுகிறீர்கள். நீங்க அந்த மந்தையை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் விலகி போகிற பொழுது அந்த நியாய தீர்ப்பு பாவத்தை நோக்கி நீங்கள் கடந்து செல்கிற பொழுது கர்த்தர் உங்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் சிச்சைக்கு ஏதுவான பாவத்தில் இருக்கிறீர்கள் என்று, அந்த சிச்சையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நமக்கு சிச்சை வருகிறது. ஆமென். சிச்சைக்கான காரணம் இருக்கிறது. இது எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 11:32. உங்களுடைய பந்திக்கான வசனம் 1:11-23 திருப்பி போட்ட 32. இதுதான் பந்திக்கான வசனம். இதை பந்தி நேரத்தில் நீங்க சொல்லுகிறீர்களா? சபையில சொல்லுவதில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாறுங்கள். மன வருத்தத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, நான் தேவன் மந்தைக்கு ஏற்றவனாய், அந்த மேற்படிக்கு நான் மந்தையாய் இருக்கிறேனா என்று கண்ணீரோடு கதறி பந்திகளை நீங்கள் சேர வேண்டும். ஆனால் அப்படி சேருவதில்லை. சடங்காச்சாரமாய் போய்விட்டது இன்றைக்கு பந்தி. எல்லாம் மாற வேண்டும். இது மாறின பொழுதுதான் நீங்க அந்த மேய்ப்பன் கீழே மந்தையாய் நீங்கள் மாறுங்கள். பல செய்திகளை நான் கொண்டு வருகிறேன். எல்லா செய்திகளும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு சில வசனங்கள் சொன்னாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். கர்த்தருடைய சபை உண்மை. ஆமென். கர்த்தருடைய சபை உண்மை மேய்ப்பன் கீழ் இருக்க வேண்டும். நீங்கள் மேய்ப்பன் என்றால் உண்மை மேய்ப்பன் அங்கு இல்லை. ஆமென். நானா மேய்ப்பன் என் கீழே சபை. ஏன்னா என்னை நிறைய வாட்டி சொல்லுவாங்க, உங்க சபையை நீங்க சரியான இன்னும் சாப்பிங்க, சபையை இது பண்ணுங்க. சபை சாதிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. சபையை 3 சபை சாதித்து 3 பேர் இடம் கொடுத்து 3 பேர் நடத்திக்கிறாங்க. என் சபை பெரிதாய் நடந்தது, நிறைய காணிக்கை வந்தது. ஆனால் அந்த காணிக்கை நான் எடுத்தது கிடையாது. அது தேவனுடைய சபை. இன்றைக்கு வரை காணிக்கை வாங்க மாட்டேன்னு நான் சொல்ல, வாங்குகிறேன். ஆனா அதுல 1 பைசாவும் என் சொந்த குடும்பத்துக்காக நான் செலவு செய்வதில்லை. தேவனுடைய ஊழியத்துக்காக செலவு செய்து கொண்டிருக்கேன். ஆரோனுடைய தலையில் இருந்த சாபமாய் அது மாறிவிடக்கூடாது. காணிக்கை கொண்டு வந்தது சாபத்துக்காக அந்த காரிகையை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது சாபமாய் மாறிவிடும். வேலைக்காரன் கூலிக்கு பார்க்கணும். யார் வேலைக்காரன்? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் வேலைக்காரர்கள். ஆமென். தனக்காக, தன் குடும்பத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் வேலைக்காரர்கள். அவர்கள் அந்த கூலிக்கு பாத்திரவர்கள் இல்லை. ஆமென். அப்போ அந்த ஒரு மேற்படிக்கிற ஒரு மந்தியா நீங்க மாறணும். அந்த ஒரு மேற்படிக்கிற நீங்க மந்தியா மாறினா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. மத்திய 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுகிற பொழுது, அந்த மேற்படிக்கிற நீங்கள் ஒரே மந்தையாக மாறுகிற பொழுது உங்களுக்கு உலக ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். இருக்கு 15 பாயிண்ட் இருக்கு. இப்ப உங்ககிட்ட பேச ஒரே ஒரு பாயிண்ட் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு தனியான ஒரு செய்தி நேரம் தேவை. ஐயா சொல்றாரு டைம் ஆச்சு. ஆனா நான் சொன்ன வசனங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் அந்த மேற்பெண் கீழ் ஒரே மந்தையாக மாறுங்கள். சாயல்
தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சாயலை கொடுத்து பிடுங்கிறதுக்கு நம் தேவன் வந்து அற்பமானவர் கிடையாது. கொடுத்த சாயலை அவர் பிடுங்க விட அது குழந்தையின் சாயல் நம்ம இருக்கு. அவரை போல் நம்ம இருக்கிறோம். யாரு அவரை போல இல்லைன்னு சொல்றீங்க? ரெண்டாவது ஞானத்தின் சாயல். ஞானம் வந்துச்சு, நன்மை எது தீமை எது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மூன்றாவது சாபம் என்ற சாயலை இன்னும் நாம் பெறவில்லை. அதை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம் உலக ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அதில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எங்க ஐயா வந்து ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அவருடைய சப்ஜெக்ட் ரொம்ப நேரம் கொடுத்துடலாம். நீங்க அப்படி எப்படி ஆயிடுச்சு தயவுசு பண்ணிக்கலாம். அவர் திட்டம் பண்ணிக்கலாம். இப்பொழுது கூட அடுத்த ஒரு அழைப்பாளராக நம்முடைய டாக்டர் டேனியல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அவர் தன்னுடைய உரையை ஆற்றுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற